ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி எபிசோட் 2ல் பட்டன் பாதுஷா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கேர்டு எடுத்துக்கிறேன். அது கூட 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய், அந்த கேர்டு, அந்த பேக்கிங் சோடாலாம் நல்லா ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு கப்பு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இந்த மைதா மாவும் அந்த நெய், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கணும். தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி கையில் பிடிச்சி பார்க்கணும். மாவு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு நல்லா உதிர்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி இழுத்து நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் நம்ம. இப்போ நான் பிசைஞ்சிட்டு மாவை ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரீயாக விட்டுறணும். அரை மணி நேரம் கழித்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போது நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு ஜீனிக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கம்பி பதம் தேவையில்லை, பிசுக்கு பதம் போதும் நமக்கு. அது கொதிக்கிறப்பே கொஞ்சம் ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கிட்டேன். விளக்கெண்ணெய் பதம் இருந்தால் போதும் நமக்கு ஜீராப்பாகு. இப்போ உருண்டை உருட்டிட்டு நல்லா ஒரு விரல் விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். எனக்கு 10 பாதுஷா கிடைக்கிது 1 கப் எடுத்ததுக்கு. இதெல்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் இந்த பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வறுத்துக்கணும். போட்ட உடனே நம்ம டச் பண்ணி அதை திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுணும். அந்த பபிள்ஸ் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி விடணும். அப்போ தான் உடையாது, கொஞ்சம் வெந்திருக்கும். உடனே திருப்பினா கொஞ்சம் மாவாக இருக்கும் பாதுஷா. இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பொறுமையாக இந்த மாதிரி அந்த எண்ணெயை அது மேலே விட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம மெதுவாக திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் சூடான ஜீராப்பாகிலே நம்ம பாதுஷா எடுத்ததெல்லாம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். அந்த பாகில், ஜீராப்பாகில். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடியாக இந்த பட்டன் பாதுஷா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு வீட்டில். ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம் இது. இப்போ பாருங்கள், ரெடி பண்ண எல்லாத்தையும் நான் அந்த ஜீராப்பாகில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த ஜீராப்பாகில் நல்லா திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அவ்வளோதான், பட்டன் பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு நியூ எபிசோடோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.